புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கிறது இழுபறி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் கேட்பது 15, திமுக சொல்வது 14 என அங்கு நீடிக்கிறது இழுபறி. பதினைந்து தொகுதிகளை கேட்கிறது காங்கிரஸ். தலா 14 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்கிறது திமுக. இந்த சூழலில் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், தற்போது புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன சிக்கல்? புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு, ஒரு சில தொகுதிகளை இருவரும் விட்டுக் கொடுக்காதது உள்ளிட்ட காரணங்களினால் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவது தாமதமாகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே குறிப்பிட்ட 4 தொகுதிகளை இருவரும் விட்டுக் கொடுக்காத காரணத்தினால் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாவது தாமதமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. திண்டிவனம் சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் திமுக அமைப்பாளர் சிவா ஆகியோர் காங்கிரஸ் தலைமை, குறிப்பாக வைத்திலிங்கம் எம்பி, நாராயணசாமி உள்ளிட்டோரிடம் தொலைபேசி வாயிலாக பேசி வருவதாகவும், அதில் காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் 15 இடங்களிலும் திமுக 13 இடங்களிலும், விசிக, கம்யூனிஸ்ட் ஆகியவை ஒரு இடங்களில் நிற்க வேண்டும் என்றும், ஆனால் திமுகவோ 14, 50% இருவரும் போட்டியிடுவோம், தேர்தலில் வெற்றிக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற காரணத்தினால், அதாவது எண்ணிக்கையிலேயுமே பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் எங்களுக்கு திமுகவோட அதிகமா ஒரு தொகுதி எதிர்பார்த்து திமுக சமமாக போட்டியிடுவோம் என கூறுகிறார்கள். குறிப்பாக 4 தொகுதிகளில் இருவருக்கும் பிரச்சனை இருக்குது. மண்ணாடிப்பட்டு, நெல்லித்தோப்பு, முத்தியால்பேட்டை மற்றும் காலாப்பட்டு, இந்த 4 தொகுதிகளிலையும் யார் போட்டியிடுவது என திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்படிக்கை ஏற்படாத காரணத்தினால கையெழுத்தாவது தாமதமாகிறது. இருந்தாலும் நாளை மாலைக்குள் திமுக காங்கிரஸ் கூட்டணி கையெழுத்தாகும் என்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் எனவும் இரண்டு தலைமைகள் தெரிவிக்கின்றது. விக்னேஷ், சரிசமமான தொகுதிகளை கேட்கிறது திமுக, கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது காங்கிரஸ். இந்த நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணி நிலவரத்தை தற்போது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.